மெய்யானாய் மெய்யெழுத்துக்களால் உடலானாய் என்னுயிர் மூச்சானாய் எனது தாய்மொழியை அன்னை தமிழை வணங்கி அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நீர் ஐம்பூதங்களில் ஒருவன் நீர். ஓரறிவு உயிரினத்திற்கும் தேவை நீர். ஆறறிவு மாநிலத்திற்கும் தேவை நீர். இயற்கை ஈற்று அழியாத செல்வம் நீர். நீரின்றி அமையாது உலகு. நான் இப்போது தண்ணீர் சேமிப்பு பற்றி பேச வந்துள்ளேன். நீரின்றி அமையாது உலகினில் யார் யாரின்றி அமையாது ஒழுக்கு. அதாவது இந்த பூமியின் ஆதாரமே நீர்தான். நீர் இல்லை என்றால் உலகில் எந்த ஜீவராசிகளும் வாழ்ந்திட முடியாது என்கிறார் வள்ளுவர். நம் முன்னோர்கள் நீரை தெய்வமாக போற்றி வாழ்ந்து வந்துள்ளனர். இளங்கோ அடிகளால் மாமலை போற்றுதும் என மலையை போற்றுகிறார். பூமியில் 71% நீராலும் 29% நிலத்தாலும் உருவாகியுள்ளது. பூமியில் உள்ள நீரில் 97.5% உப்பு நீராகவும் இதில் 2.5% மட்டும் குடிப்பதற்கு நன்னீராகும். இதுவே நீரின் இன்றியமையை உணர்த்தும் செயல்பட வேண்டும். மழை பொழியாது இருக்குமானால் விவசாயத்தை நினைத்து கூட பார்க்க முடியாது. உணவின்றியே உலங்கு அழிந்துவிடும். இதனால்தான் வள்ளுவர் விசும்பின் துழிவின் அல்லால் மாற்றாங்கே பசும்புல் தலைக்கா அரிது என்று வான் சிறப்பை பாடுகிறார். இதுவே நீரின் சிறப்பு ஆகும். நீரானது மனிதர்கள் மற்றும் அனைத்து இனங்களுக்கும் இன்றி அமையாத விளங்குகிறது. குடிப்பதற்கு, சமைப்பதற்கு, உடலையும் உடைமையாக்க, தூய்மையாக்க போன்ற அன்றாட தேவைகள் அல்லது மின்சக்தி உற்பத்தி, விவசாயம் செய்தல் போன்றவற்றிற்கு நீரானது பயன்பட்டு வருகிறது. ஆனால் ஏரிகள், ஆறுகள், கடல் போன்ற நீர்நிலைகள் மனித நடவடிக்கைகளால் மாசடைகிறது. தொழிற்சாலை குப்பை, நெகிழி குப்பை, வீட்டுக்கழிவு, மருத்துவ கழிவுகள் போன்றவற்றை நீரில் கொட்டுவதினாலும் நீரானது மாசடைகிறது. மேலும் குழாய்கள் மூலம் நிலத்தடி நீரை எடுப்பதினாலும் நீர்வளம் குறைகிறது. நீர் பாதுகாப்பை வலியுறுத்தி ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 22ஆம் தேதியே உலக தண்ணீர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறோம். நீர் பாதுகாப்பு மாசடைய விடாது தூய்மையாக வைத்திருக்கும். நீரை பாதுகாக்க நீர்நிலைகளை மாசடைய விடக்கூடாது. நீரை உறிஞ்சும் தொழிற்சாலைகளை மூட வேண்டும். இயற்கையான காடுகளை பாதுகாக்க வேண்டும். தண்ணீர் சேமிப்பு திட்டத்தை செயல்படுத்த வேண்டும். சிக்கனமாக தண்ணீரை பயன்படுத்த வேண்டும். தண்ணீர் பூமியின் அமிர்தம். அதை சேமிப்பது நம்முடைய அவசியம் என்ற பொன்மொழிக்கேற்ப நீர்வளத்தை பாதுகாத்தலும் நீரை சேமித்தலும் தம்முடைய தலைமையாக்க கடமையாகும். தண்ணீர் கிடைப்பதற்கு மழை மிகவும் முக்கியம். மழை பொழிவுக்கு காரணமான காடுகளை நாம் பாதுகாக்க வேண்டும். எனவே அனைவரும் தண்ணீரை வீணாக்கம் தண்ணீரை சேமிப்போம் என்று கூறி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.